Hi, hello everyone. Welcome to my channel Longer Princess and this is me Kavipriya. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா வந்துட்டு நான் இந்த வீடியோவை யோசிச்சேன். பட் இது வந்து ஒரு ட்ரிபியூட்டா இல்ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ப்ரௌட் சேர்க்கிற விதமா பண்ற வீடியோ அப்படிலாம் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். எனக்கு சம்திங் நம்ம வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அந்த மாதிரி நேஷன் பத்திலாம் பேசும்போது நம்மளுடைய கலர்ஸ் கொடியோடைய கலர்ஸ் வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்துட்டு ஒரு ஹேர் கண்டிஷனர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்தது தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாம கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த வந்து தெரிஞ்சுப்பீங்க. தட் இஸ் நம்மளுடைய ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனிங் பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹேர் பேக் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. பொதுவாக நம்ம ஹேர் கண்டிஷனர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்காகவும் மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்துட்டு கடையில் வாங்கக்கூடிய கண்டிஷனரில் கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்து இமீடியட்டான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். பட் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கண்டிஷனர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு, ஹெல்த்தியான ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் ரிவீல் பண்ணிடுறேன். எஸ், நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக் கலர்ஸோட நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட். அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு நம்மளுடைய பாயில்டு ரைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாயில்டு ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்டாக வந்துட்டு கருவேப்பிலை மற்றும் அரப்பு பொடி இருக்குது. இது 4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். 3 கலர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம ஒரு பேக்காக வந்து யூஸ் பண்ணுறது அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இன்க்ரீடியண்ட்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்ற இந்த விஷயம் நம்மளுடைய ஹேரை சில்கியாகவும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அண்ட் இ வந்துட்டு நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வளர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொத்தத்தில் இதோட வந்து ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக பாயில்டு ரைஸ். இதை பற்றி நான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய வீடியோஸில் நிறைய பேர் இது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பாயில்டு ரைஸை வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த பாயில்டு ரைஸ் யூஸ் பண்ணி நேச்சுரலாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எப்படி பண்ணலாம், அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து கீழே உங்களுக்காக பின் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பாயில்டு ரைஸை வந்துட்டு நம்ம வெறுமனை யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு வடிச்ச கஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த பாயில்டு ரைஸ் வாட்டர், அதையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளுடைய முடிக்கான கண்டிஷனிங் பேக்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். அண்ட் முக்கியமா இந்த பாயில்டு ரைஸ்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்துட்டு நம்மளுடைய ஹேரை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் வால்யூம் பூஸ்ட் பண்றதுக்கும் அடர்த்தியா நல்ல பவுன்சியா காட்டுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மூணாவது இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை நம்மளுடைய அவுட்டர்ல முடிக்கு அப்ளை பண்றது மட்டும் இல்லாம நம்ம இன்டேக்கா எடுத்தாலும் அது சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். முக்கியமா நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஹேர் லாஸ் அண்ட் ரொம்ப மெல்லிஸா போகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த தின்னிங் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சிம்டம்ஸையும் வந்து குறைக்குது. இதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கிறதுனால நம்ம இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து அரப்பு பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அரப்பு பொடி அப்படின்னு நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில போய் கேட்டாலே கொடுப்பாங்க. இது வந்து பேசிக்கா ஒரு நேச்சுரல் கண்டிஷனர். இந்த அரப்பு பொடியே ஒரு கண்டிஷனர் அப்படின்னே சொல்லலாம். இது கூட வந்து மற்ற இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த அரப்பு பொடியை நீங்க வந்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா வடிச்ச கஞ்சியில வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும் போதே ஒரு நல்ல கண்டிஷனிங் எஃபெக்ட் உங்களால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் என்ன குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்திருக்கேன். அண்ட் ரைஸ் வாட்டரை ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சிடுறேன். அண்ட் 1 கப் அளவுக்கு பாயில்டு ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அரைக்கிறதுக்கும் நான் வந்து பாயில்டு ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் மிக்சியில் நல்லா அடித்து நான் வந்துட்டு ஓரமாக வச்சுட்டேன். கருவேப்பிலையும் அரப்பு பொடியும் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு
ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரப்பு பொடி நான் எடுத்துக்கிட்டேன். இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கரி லீவ்ஸ் அதாவது அந்த கருவேப்பிலைய ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அத வந்துட்டு ஆ மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க நல்லா அத அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த பொடியோட நீங்க ஆட் பண்ணும்போது 2மே நல்லா பிளெண்ட் ஆகும். ஓகே. இந்த ஹேர் பேக் வந்துட்டு நம்ம கண்டிஷனிங்காக யூஸ் பண்றோம். ஸோ நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு தலைக்கு வந்துட்டு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்கேல்ப் அண்ட் ஹேர வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் இந்த பேக்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நார்மலா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஹேர்ல டைரக்ட்டா இந்த பேக்க வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல நல்லா அலசணும். ஏன்னா வந்துட்டு இதுல நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமா இந்த கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இலை மாதிரி, காம்பு மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, முடியில அங்கங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கும். பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை கோம் பண்ணி வெளியில எடுத்துடலாம். பட் நீங்க வாஷ் பண்ணும் போதே நல்லா ஸ்கேல்ப்ல இருந்து போகுதா, முடியில இருந்து நல்லா அலசிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா செக் பண்ணி நீங்க வாஷ் பண்ணீங்க. டைம் எடுத்து வாஷ் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஆட் பண்ணலாம். ஒண்ணுமே ஆகாது. ஃபைனலா நான் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தனித்தனியா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 3த்தையும் இந்த 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே பேக்கை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுல மிக்ஸ் பண்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. எஸ். இதுதான் வந்துட்டு நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணி, வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய என்னுடைய ஹேர். எதுவுமே நான் அதுக்கப்புறமா சீரம், ஆயில் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஸோ முன்ன இருந்ததை விட என்னுடைய முடி வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பாயில்டு ரைஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் அண்ட் அடர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு தனித்தனி ஸ்டாண்ட்ஸா இல்லாம மொத்தமா ஒரு அடர்த்தியா இருக்க மாதிரியான பவுன்சி ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. எனக்கு இந்த பேக் பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி இன்கிரீடியன்ட் இதுல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும், முடிய கண்டிஷனிங் பண்றதுக்கும், மெயின்டைன் பண்றதுக்கும், சில்கியா மாத்துறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ். அதனால இது நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க ஒரு பேக் வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல நான் வந்துட்டு 3 கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றதுனால நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதமாலாம் நான் எதுவுமே பண்ணல. நாடால நான் பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்றத ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இதுல வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அவ்வளவுதான். மத்தபடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கலர்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.